எப்படி விஜய இந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து நான் பார்ப்பேன், என்னால் தாங்க முடியாது என்று அந்நியார் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் அழுததும் துர்கா ஸ்டாலின் சேகர் பாபுவை கூப்பிட்டு, தம்பி அழுவுது, நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறீங்க, ஏதாவது பண்ணுங்க என்று சொன்னதும் சேகர் பாபு இதர திமுக எம்எல்ஏகளிடம் பேசி, நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒண்ணுக்கு வேணா அடிக்கலாண்டா, வேற ஒண்ணும் நாம பண்ண முடியாது. 6 மாசம் இல்ல, 5 மாசம் இல்ல, 4 மாசம் இல்ல, 3 மாசமாவது தாங்குமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன சொல்றேன், ஒரு கால அவகாசம் இருக்கணும் தம்பி. அதை கொடுத்துட்டு என்ன பண்றாங்க, அதுல ஏதாவது தப்பா பேசு, கேளு, யார் உன்ன வாரான்னது ஒண்ணுமே இல்லாம நீ சும்மாவே நான் கழித்து விடுவேன், நான் காலை நீ கர்ப்பிணியா நீ கழிச்சிட்டு போறதுக்க. ஏற்கனவே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் நான் சொன்னேன், 6 மாசத்துக்கு நான் இதை பற்றி நான் பேச போறதில்லை. ஆனால் 6 மாசத்துக்கு முன்னாடியே பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுமோ என்று அச்சம்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது, வந்து விட்டது. தம்பி தூங்குறதே இல்லையா தம்பி, சில பேரு நான் தூங்குறதே இல்லையா, என்ன பண்றது, வயிற்றுல இருக்குது. நான் என்ன சொல்றேன், இது ஒரு 110 இது ஒரு 200 டிகிரில ஏறி போகுது. இது அந்த வயிற்றுல சூடு எல்லாம். இந்த வீடு தான். என்னங்க என்னங்க இல்ல அனலா இருக்கு உங்க வீட்ல, பக்கத்துல இருக்க முடியலங்களால ஒண்ணு இல்லையா, இங்க தான் அனல் வர மாதிரி இருக்கு. என்னங்க இந்த அரசாங்கம் சரியான பாதையில தான் போகும்னு அவர் ஆரம்பத்தில் நினைச்சிருக்காரு, அந்த பெரும்பான்மையெல்லாம் நிரூபிக்க போது. இப்ப அப்படி ஒரு கருத்து வைக்கிறாருன்னா சம்திங் ஏதோ ஒரு சீரியஸான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு தானே பார்க்கப்படும். உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்குங்க. இவ்வளவு அப்பாவியா இருக்கக்கூடாது, அப்பாவியா இருக்கலாம், ஆனா இவ்வளவு அப்பாவியா இருக்கக்கூடாது. 6 மாசத்துக்கு எதுவும் பேச மாட்டேன்னு சொல்லி 2வது நாளே தஞ்சாவூர்ல ஒரு கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளை வாழ்த்துறது கூட அங்க போய் ஓணும் அழுதாருல. அதனால ஒரு சொல்லுக்கும் செயலுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. இவ மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. முப்பத்தைந்தாம் நாள் இரவு 7:45. நிலா தேயலாம், வானம் தேய்ந்து விடக்கூடாது. திமுக கூட தோற்கலாம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தோற்றிருக்க கூடாது. இப்ப என்ன பண்றது, அதான் சாவு ஊந்து போச்சே, எல்லாரும் சாப்பிட்டு தான் வாங்க, உனதான் தெரியுமே. கவிஞர் செய்ரமுத்து பேசுகிறேன். கட்டுவிரியாம் பாம்பு வெத்தலைக்கு இருக்கும் காம்பு என்பது போல் நீ போய் நிக்கும், அதாவது ஊருக்கு போயிடலாம்ல. காற்றில் ஈரப்பதம் குறையலாம், கடலில் ஈரப்பதம் குறைந்திருக்க கூடாது. இப்ப என்னடா செய்யுங்கிற, கொளத்தூர் தொகுதியை இது தமிழ்நாட்டின் ஒரு தொகுதியா, சிங்கப்பூரின் ஒரு பகுதியா என்று கேட்கும் அளவுக்கு மாற்றி வைத்தார். அவர் தோற்கடிக்கப்பட்டார் என்றால் தமிழச் சாதியின் நன்றி உணர்ச்சியின் மீது நமக்கெல்லாம் சந்தேகம் வருகிறது. மே 4 ஒரு நாள் மட்டும்தான் தளபதி ஸ்டாலின் தோற்றிருக்கிறார். அந்த தொகுதி மக்கள் 365 நாளும் தோற்கடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் திமுக எப்படி, அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். நான் தளபதி ஸ்டாலினுக்காக வருந்துவதை விட அந்த தொகுதி மக்களுக்காக அதிகம் வருந்துகிறேன். உங்களை கரவொலி செய்ய சொன்னார், நீங்களும் கரவொலி செய்தீர்கள். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா, பேசுறாங்க. மீண்டும் இன்னும் இன்னும் என்று உங்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். இந்த கட்டடத்தின் செங்கல் பிதுங்குகிற அளவுக்கு நீங்கள் கரவொலி செய்தீர்கள். எல்லாம் ஒரு பெருமையா பாஸ், எனக்கு பெருமைடா எருமை. ஒரு தோல்வியின் பொழுது தலைவனின் அருமை புரியும். நீங்கள் தலைவனாவதே வெற்றி பெற்ற பிறகு இல்லை, தோல்வி உற்ற பிறகுதான். அதனால் தொடர்ந்து தோல்வி பெற்று நீங்கள் மிகச்சிறந்த தலைவன் என்பதை நிரூபிப்பீர்கள் என்று. தோல்வி என்ன செய்யும்? தோல்வி என்பது மனிதனுக்கு வந்தாக வேண்டிய ஒரு விஞ்ஞான அனுபவம். கண்ணு கலங்குது. சரி சரி, கழுத்திலிருந்து தங்கம் இருக்கிறது, கழுத்தில் இருந்தாலும் அது கழற்றி வைக்கப்பட்டாலும்
தங்கம் தங்கம்தான். பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சேகர் பாபுவின் செயல் சேகர் பாபு. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். கமலுக்கு ஒரு களத்தூர் கண்ணம்மா, ஸ்டாலினுக்கு ஒரு கொளத்தூர் கண்ணம்மா என்பது போல் கண்ணம்மா இல்ல, கொளத்தூர்ல சுண்ணாம்பா தடவிட்டாங்களாம். எரியுதடி மாலா போடு. ஜெயிச்சோம் தொகுதிய தலைவர் செய்யாத சாதனை அந்த தொகுதியில நம்ம முதலமைச்சர் போய் பாருங்க அந்த தொகுதிய. நன்றி இருக்கு தேவையில்ல, நம்மள விட்டுடுங்க. 5 வருஷம் இந்த ராஜ்யம் பாலம் உழைச்ச தலைவரை போய் தோக்கடிக்கிறானே, இது நாடா இது? நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வ உன்னை தூக்கி ஜெயில போலாம் நினைச்ச ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. இப்ப சொல்றான் எங்க பேரன் ஓட்டு போட சொல்லிட்டான், எங்க பேச்சு ஓட்டு போட சொல்லி ஒரு ஓட்டு தான் போட்டேன், இதனால தோத்துறா போறான்னு நினைச்சு போட்டேன். எல்லாம் அதே நினைச்சுன்னு போட்டான், காலி பண்ணிட்டான் எல்லாரையும். இந்த வந்துட்டாயா இந்த டைலாக்க சொல்றதுக்குன்னே எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துறாயா ஒருத்தன். திண்டுக்கல் லியோனினும் ஆமா, அவர் இன்னும் பேசல. மூக்கால் அழல, திண்டுக்கல் லியோனியும் கூப்பிட்டு அதை ஒன்று மூக்கால் அழ வச்சிருந்தோம். சத்யராஜ் வந்து எழுதிட்டு போயாச்சு. ஆமா, இப்போ வேற யார் ஒப்பாரிக்கு லிஸ்ட்ல யார் இருக்காங்கன்னு தெரியல. நான் தான் இருக்கேன்ல. போயிட்டியப்பா அப்பா அப்பா வெள்ளையும் சொல்லி மாத்திருவியப்பா. அப்ப வெந்து போய் வெள்ள வெள்ளையர் கிடக்கேப்பா. நீங்க இல்ல ஆனாலும் இல்ல நேத்து நீங்க இந்த ஜென்சி மீட்டுக்கு போயிட்டு வந்தீங்க தானே? நான் எந்த மீட்டுக்கும் போல. இல்ல நீங்க அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கீங்க. அது எப்படி நீங்க அங்க போகாம இருந்தீங்க? எப்படி புரியல எனக்கு. ஏன் நான் ஏன் அங்க போகணும்? சார் ஜென்சிக்கு மீட்டு திமுக நடத்துல நீங்க தான் மெயினா இருந்திருக்கணும். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. உதயநிதி ஸ்டாலின் அண்மையில ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தாரு. நம்ம வந்து இந்த தேர்தலை எதிர்க்கட்சி யாருன்னே தெரியாம நம்ம வந்து தேர்தலை சந்திச்சிருக்கிறோம், கடைசியா பார்த்தா நம்மளுடைய நிலைமைக்கு நம்மளாம் தான் காரணம் அப்படிங்கறதையும் வந்து ஒப்புக்கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இந்த உண்மையாவது சொன்னாரேங்க. இன்னைக்காவது உண்மையை ஒத்துக்கிட்டியே. ஆட்சியா வந்திருக்குங்க. அது யாரு சொன்ன கிறுக்கன்ட்ட போய் போயிருக்க? அவன் பண்ண தப்புனால ஆட்சி போச்சு. அதை விட்டு சோசியல் மீடியா, சயின்ஸ் மீடியா ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இப்போ இவரை கேட்கிறேன், 6 மாசத்துல எலெக்ஷன் வை, ஜனவரியில வை, ஒரு மேயராவது நீங்க வந்தீங்களா நான் ஒரு பக்கத்து மீஸ் எடுத்துக்கிறேன். இந்த சவாலை ஏற்க தயாரா?